அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாவுக்கான விடைகளை பார்க்குறோம். இந்த விடை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட விடை. நாம் உத்தேசமாக நம்ம கொடுக்கறது இல்லை, டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்ட விடை தான் இந்த காணொளியில் பார்க்குறோம். இந்த காணொளியில் குறிப்பாக பொது தமிழ் இதில் உள்ள 100 வினாக்கள் மட்டும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு சமீபத்தில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் ஒரு 5 டைமுக்கு மேலே குரூப் 2 நடந்திருக்கு. அந்த குரூப் 2க்கான வினா விடைகளை நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். அப்போ முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்குறது தான் இந்த 2022 பொது தமிழ் வினா விடை. ஃபஸ்ட்டு வினா எண் 1 ஆரம்பிக்கிறோம். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது? பயனுள்ள செயல், பயனற்ற செயல், எதிர்பாரா செயல், எதிர்பார்த்த செயல். விடை பயனற்ற செயல் அப்படிங்கிறது தான். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். அடுத்தது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது எதுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, தெள்ள தெளிவாக, தடையின்றி மிகுதியாய், எளிதில் மனதில் பதிதல். இதற்கான விடை தடையின்றி மிகுதியாய். இப்போ நாம் இந்த காணொலியில் பார்க்குறது வினா, அதற்கான விடை மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் ஒவ்வொரு வினாவுக்கும் உள்ள விடைகளை தொடர்பு படுத்தி கூடுதல் தகவல்களையும் பார்ப்போம். இதே போல் தான் நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம குரூப் 2 அதுபோல் முதல்ல ஒரு தேர்வுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வினா விடை, அதன் பிறகு ஒவ்வொரு வினாவிற்குமான தெளிவான விளக்கங்கள், கூடுதல் தகவல்கள், அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்குறோம். வினா எண் 3, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். 1 செய்வினை வாக்கியம். அதாவது வினா என்ன அப்படின்னா, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. பட்டது நம்ம அதெல்லாம் கிளாஸில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸ் தமிழ் மெட்டீரியல் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். தனி பிளேலிஸ்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம குரூப் 2க்கும் அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்வினை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா, தன்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா? விடை செயற்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கடற்படை தளம் தொண்டி, கொர்க்கை, முசிறி, தூத்துக்குடி. பாண்டியர்களின் கடற்படை தளம் கொர்க்கை. தன்மணல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பண்பு பெயர், பண்பு தொகை, வினைத்தொகை, வினைச்சொல். இது விடை பண்பு தொகை அப்படின்னா தன்மணல் அப்படிங்கிறது பண்பு தொகையை குறிக்கும். அடுத்ததாக பொருத்துதல். அதாவது என்ன பக்கம்னா இடது பக்கம் அந்த பொதுப்பெயர், சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, அதற்கான பொருள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல்ல மரம் கொத்தி, பறவை, காடு, பனை. இதுக்கான பொருத்துதல் வார்த்தைகள் இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். அப்போ முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே இடுகுறி பொதுப்பெயர் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம பார்த்தா சொல்லலாம். என்ன அப்படின்னா, மரம் கொத்தி அப்படிங்கிறது என்ன? மரத்தை கொத்துதல். காரணம் இருக்குது, காரணம். அந்த காரணத்துக்கு பொது பெயரா சிறப்பு பெயரா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக மரம் கொத்தி அப்படிங்கிறது காரண பெயரில் வந்துடும். அந்த காரண பெயரில் சிறப்பு பெயரா பொது பெயரா அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா மரம் கொத்தி அப்படிங்கிறது சிறப்பு. எல்லா பறவையும் மரத்தை கொத்துறது கிடையாது. ஒரு சில மரத்தை கொத்துவதால் தான் அதற்கு மரம் கொத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காரண சிறப்பு பெயர். அடுத்ததாக 2வது பார்க்குறோம், பறவை அப்படிங்கிறது என்ன? பறவை அதோடைய சொல் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா காரணம் தான். பறப்பதால் பறவை. அது எல்லா பறவைகளும் பறக்கும், அதனால் காரண பொது பெயர். அடுத்ததாக காடு. காடு அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இடுகுறி பொது பெயர். இடுகுறி அது காரணத்தோடு வச்சது கிடையாது, இடுகுறி. பொதுவாக எல்லா மரங்களும் உள்ள இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்க காடு அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே பனை அப்படிங்கிறது என்னென்னா இடுகுறி சிறப்பு. ஒரு மரத்தில் சிறப்பு பனை அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக சொல்லக்கூடியது. அப்போ பனை அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. இடுகுறி பொது பெயர்னா காடு, இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை, காரண பொது பெயர்னா பறவை, காரண சிறப்பு பெயர்னா மரம் கொத்தி.
பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பாரதம் எங்கள் தேசம். தமிழ் இலக்கிய வளமுடையது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இப்போ இதில் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது தான் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். அடுத்ததாக சொற்களை சரியான வரிசைப்படுத்தி எழுதுதல். கொடுக்கப்பட்ட சொல் என்ன அப்படின்னா, கடலின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. அப்போ இதை நம்ம படிக்கும்போது பாருங்கள், கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று. இல்லை, பொருந்தலை. இரண்டாவது பாகம் அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது சென்றான் என்ற சொல்லின் வேர் சொல். சென்ற, சென்று, செல் அப்படிங்கிறதுல செல் என்பது சென்றான் என்ற சொல்லின் வேர் சொல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல். இகழ்ந்து, இகழ்ந்த, இகழ்தல் அப்படிங்கிறதுல மீதி எல்லாமே நம்ம என்ன அப்படிங்கிறத தெளிவான விடைகள் கூடுதல் தகவல் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வினா விடை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் கிடையாது, ப்ரிலிமினரி எக்ஸாம். அதனுடைய பாடத்திட்டம் தேர்வு முறைகள்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ஆண்டு முதல் அடுத்து வரக்கூடிய குரூப் 2லேருந்து அதனுடைய பாடத்திட்டம் தேர்வு திட்டம் மாற்றிருக்கிறாங்க. அதையும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது முதல் நிலை தேர்வுக்கான வினா விடை தான் இது, தமிழுங்கிறது. அடுத்ததாக மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மாமரம், முகர்தல், மேலே, முன்னிலை, ஒருமை. இதில் மீ என்றால் மேலே என்று பொருள்படும். நா என்ற ஓரெழுத்துக்குரிய பொருள் உன், புல், கொடு, நாவு. இதில் நா என்ற ஓரெழுத்துக்குரிய பொருள் நாவு என்பது சரியான விடை. அடுத்ததாக ஒலி வேறுபாடறிந்து, அதாவது அந்த வார்த்தைகள் லகரம் லகரம், நகரம் நகரம், ரகரம் ரகரம் மாறும், பொருள் மாறும். அது தகுந்தது போல் பொருள் பொறுத்துறோம். இப்போ முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது அரை அப்படிங்கிறது. அரை என்றால் என்ன சொன்னால் ஹாஃப், பாதி அப்படின்னு சொல்கிறது தான். 1/2 அந்த அரை. இந்த அரை இங்கே குறிக்கக்கூடிய அரை அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா, அரை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் மேலம், அரைதல், பறை, ஒலித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே இன்னொரு பொருள்னு சொல்கிறோம். அறை அப்படின்னா நமக்கு வீட்டின் அறை அப்படின்னு சொல்கிறல அதுவும் வரும். ஆனால் இங்கே அது வரல. ஆனால் இங்கே சொல்லியிருக்கக்கூடியது அறைதல் அப்படின்னா கன்னத்தில் அறைதல், அறை விட்டான், அறைந்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அறை இங்கே பொருள் தரக்கூடியது. அப்போது அறை அப்படிங்கிறது பாதி, இந்த அறை அப்படிங்கிறது அறைதல். அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது? இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான அறுவடை திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு நம்ம பொங்கல் தான் சொல்லுவோம் அறுவடை திருநாள். போகி அப்படிங்கிறது அறுவடை திருநாள் கிடையாது. அதில் பொருந்தாத சொல் தான் இதில் பார்க்குறோம். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன், இது எல்லாமே வெவ்வேறு மாநிலத்தினுடைய அறுவடை திருநாள். ஆனால் போகி அப்படிங்கிறது அது ஒரு விழா தான் தவிர அது அறுவடை திருநாள் கிடையாது. அப்போ போகி என்பது சரியான விடை. பொருந்தா வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இது எல்லாமே நமக்கு சரியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் சரியாக அமையாதது என்னென்னா முறுக்கு தின்றார், முறுக்கு திங்க தான் முடியும். அப்போ முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது வரக்கூடாது. முறுக்கு உண்டார் என்பது தவறானது. அடுத்தது எதிர் சொல் பார்க்குறோம். மேதை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர் சொல் தளர்ந்து, வீழ்ச்சி, பேதை, தோல்வி. மேதை அப்படின்னா நல்ல படிப்பில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர் தான் மேதை அப்படின்னு சொல்கிறோம். அதற்கான வார்த்தைகள் பார்க்கணும்னா இது நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், தளர்ந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பேதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவிலி, முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை தான் மேதை, பேதை. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க.
வார்த்தை கொடுத்துருக்கிறது புனையினும் புல்லென்னும் நட்பு அப்படிங்கிற ஒரு பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் வரியில் வரக்கூடிய புல் என்ற சொல்லினுடைய பொருள் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் புல் என்றால் மேலான என்பது சரியான விடை. ஆனால் புல் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா சிறந்த அப்படிங்கிறது வரும். சிறந்த அப்படிங்கிறது நமக்கு இங்கே கேட்டது எதிர்ச்சொல்லுங்கிறதால மேலான அப்படிங்கிறது. அடுத்ததாக புத்துயிரூட்டி என்ற சொல்லை பிரித்து எழுதணும். புத்துயிர் கூட்டல் ஊட்டி இப்படி ஒரு எழுதலாம். புத்துயிர் கூட்டல் ஊட்டி எழுதலாம். ஆனால் அது ஆப்ஷனில் இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்? 3 வார்த்தையை அதை பிரிச்சுருக்கிறாங்க. புத்துயிரை புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 19. ஆகாய தாமரை அப்படிங்கிறதுடைய மரபு தொடருடைய பொருள் என்ன? ஆகாய தாமரைன்னா இல்லாத ஒன்றை இருக்கிறது போல் பேசுறது தான். என்ன அப்படின்னா அலைந்து திரிதல் இல்லை, பயனின்றி இருத்தல் இல்லை, பொய் எழுகையும் கிடையாது. அப்போ ஆகாய தாமரை என்றால் இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற வாக்கியத்தில் கருமம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா செயலா, சொல்லா, வறுமையா, துன்பமா? இப்போ எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறதுல கருமம் என்பதன் பொருள் செயல். அடுத்ததாக சைவ சமய குறவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. 3, 4, 5, 9. சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். அடுத்ததாக சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு எனப்படும் திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு எனப்படும் திருவாமூரில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. சரியானது தான். அடுத்ததாக திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? என்று அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தருடைய வேறு பெயர் அப்பர். அடுத்ததாக 3வது தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர் தான். அப்பருடைய வேறு பெயர் தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆளுடைய அரசு வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். எல்லாமே சரியானது ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அனைத்தும் சரி என்பது சரியான விடை ஆப்ஷன் சி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? பாஞ்சாலி சபதமா, ராவண காவியமா, கண்ணன் பாட்டா, இயேசு காவியமா? இப்போ இதில் பாரதியாருடைய நூல்களே கொடுத்துருந்தாலும் ஆப்ஷனில் இயேசு காவியம் பாருங்கள், இதெல்லாம் கண்ணதாசன் எழுதுனது. ராவண காவியம் பாருங்கள், பாரதியார் எழுதாத நூல். அப்போ கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதியாருடைய நூல். இதில் நமக்கு சந்தேகம் வரணும், கண்ணன் பாட்டா பாஞ்சாலி சபதமா அப்படின்னு சொல்லும்போது பாஞ்சாலி சபதம் தான் இதற்கான விடை. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் இது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர், அலங்காநல்லூர், கோடகநல்லூர், நல்லூர். இப்போ இந்த வினா மூலியமாக நமக்கு தெரியும் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தமிழில் எந்த வரியையும் நம்ம படிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறது. அழகிய சொக்கநாதரை பற்றி படிச்சிருப்போம், ஆனால் அவர் எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஆனால் அது போன்ற வினாவும் நமக்கு கண்டிப்பாக வரும். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? பாகவத புராணம், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, கம்பராமாயணம். இதில் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறது பாஞ்சாலி சபதம். இப்போ நம்ம மேலே ஒரு வினா பார்த்தோம் பார்த்தீங்களா, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் பாஞ்சாலி சபதம். இது எதை தழுவி எழுதப்பட்டதுன்னா வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது. காவிடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அருணகிரியார், அண்ணாமலையார், சுந்தரனார், பாரதியார். அப்போ காவிடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார் என்பது சரியான விடை. அடுத்து குறுந்தொகையின் அடி வரையறை. இதுலேயும் நம்ம தெரியுது, ஒவ்வொரு நூலினுடைய அடியையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறுந்தொகை
அப்படின்னா குறுமை அப்படிங்கிறது இருக்கிறதுல குறுகிய அடி வரையறை என்ன 4 தான் அங்கே இருக்கிறதில்ல. அப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை மற்ற நூல்களை கம்பேர் பண்ணும்போது தெரியும். குறுந்தொகையின் அடி வரையறை குறைந்தது 4, குறைந்தபட்சம் அதிகபட்சம் 8 அடிகள் வரை இருக்கும். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? நாதகுத்தனாரா, தோலாமொழி தேவரா, திருத்தக்க தேவரையா, சீத்தலை சாத்தனாரையா? தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தான் பாராட்டியிருக்காரு. அடுத்ததாக பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான பொருள். வெறுக்கை என்றால் நெய்பவரா? இல்லை, தவறு. ஓசுனர் என்றால் செல்வமா? இல்லை. பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர், சரியான பதில். காருகர் என்றால் எண்ணெய் விற்போர் என்பது தவறான பதில். அப்போ பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர் என்று பொருள் கொள்வது சரியானது. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்டிப்பாக இதிலிருந்து இது போன்ற வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியில் 3 வினாக்கள், குறைந்தபட்சம் 1, அதிகபட்சம் 3 வினாக்கள் வந்துடுது. அப்போது நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகளை உரைநடையிலே இருந்தாலும் சரி, செய்யுளில் இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழே காணப்பெறுபவனவற்றுள் பொருத்தமில்லாததை கண்டெழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. இதில் பொருத்தம் இல்லாதது பத்துப்பாட்டு. காரணம் நம்ம விரிவான விளக்கங்களில் பார்க்கலாம். நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. பொருத்தமில்லாதது பத்துப்பாட்டு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். இது 2 வெவ்வேறு வாக்கியம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்கிறது, கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள், நான்மணி கடிகை, திரி கடுகம், நாலடியார். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் அப்படிங்கிறது பழமொழி 400 உள்ள பாடல் வரி. இங்கே புகாவா என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீரா, உணவா, காற்றா, பொருளா அப்படின்னா, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இப்புகாவா என்பது உணவை குறிக்கக்கூடிய சொல். முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. நீதிநெறி கோவை, அறம் பாடும் கோவை, அறவுரை கோவை, நல்வழி கோவை. அப்போ முதுமொழி காஞ்சியினுடைய வேறு பெயர் அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் பரிமேல் அழகர், தஞ்சை ஞானப்பிரகாசர், பாரதிதாசன், பாரதியார். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மன மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார்? குமரகுருபரர், தாயுமானவர், மாணிக்க வாசகர், ராமலிங்க அடிகள். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மன மலரே என்று பாடியவர் ராமலிங்க அடிகள். அடுத்ததாக பாடல் வரிகள், அது பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல காலை மாலை உலாவினிதம், புகழ்பெற்ற சிறுவர்கள் பாடல் இது. இந்த காலை மாலை உலாவினிதம் என்ற பாடலை பாடியது கவிமணி. 1க்கு 4, ஃபஸ்ட்டு 4. ரெண்டாவது மீதூன் விரும்பேல் என்று பாடியவர் இரண்டாவதாக ஔவை அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். அடுத்ததாக திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று பாடியவர் திருமூலர். 2, 4, 1, 2. கடைசியாக உள்ள ஆப்ஷன் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, திருக்குறள். இது போன்ற பாடல் வரிகள்
எங்கே வேணாலும் இருக்கும், முதல்லையும் இருக்கலாம், இடையிலையும் இருக்கலாம், கடையிலையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். நாம் அந்த பாடல் வரி எந்த நூல் எந்த ஆசிரியர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது எந்த வரிசைன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சி சரியான விடை. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு, பல்லாவரம், ஆதிச்சநல்லூர், அழகன்குளம் எல்லாமே அகழாய்வு தொடர்பான இடங்கள் தான். ஆனால் இதில் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்த நடந்த இடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா அரிக்கமேடு என்பது சரியான விடை. ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் எல்லாமே இது எல்லாமே பார்த்தோன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். இது எல்லாமே ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்பது எல்லாமே. அப்போ மதுரையை ஆண்டவர்கள் யாராக இருப்பாங்க? பல்லவர்களா, பாண்டியர்களா, மராட்டியர்களா, நாயகர்களான்னு பார்த்தோம்னா நாயக்கர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? அறிஞர் அண்ணா, மனிதருள் மாணிக்கம் நேரு, மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார் எல்லாமே அவர்களுடைய அடைமொழிகளோடு சொல்லியிருக்கிறாங்க. அடைமொழிகளும் பார்த்துக்கோங்க. அறிஞர் அப்படின்னா அண்ணா, மனிதருள் மாணிக்கம் நேரு, மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார். அப்போ ஆப்ஷன் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி, செய்யுள் வடிவத்தை திருத்தினாரா, ஒலி வடிவத்தை திருத்தினாரா, வரி வடிவத்தை திருத்தினாரா, நாடக வடிவத்தை திருத்தினாரா? அப்படின்னா வரி வடிவம். அதை தான் எழுத்து வடிவம், எழுத்துக்களின் வடிவத்தில் வரி வடிவம்னு சொல்கிறோம். வரி வடிவத்தை தான் வீரமாமுனிவர் திருத்திருப்பார். அதனால் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? சுரதா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், முடியரசன், பாரதிதாசன். இதில் துரை மாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர், கால்டுவெல், எல்லீஸ், வில்லியம் கேரி. இவங்களில் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் அழகுமா? அதாவது சமண மதத்தில் சில சிற்பங்கள் எப்படி இருந்ததை சொல்கிறாங்க. அளவுக்கு மீறிய உயரமும் அழகும், அளவுக்கு மீறிய உயரமும் நேர்த்தியும், ஒல்லியான உருவ அமைப்பும் அழகும், அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும், பெருசு, ஹைட் அண்ட் வெயிட் சொல்கிறது. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் சமண மதத்தில் சில சிற்பங்கள் உடையவனவாக காண கிடைக்கின்றன. அடுத்ததாக பொறுத்துக சிறுகதை நூல்கள், அதனுடைய ஆசிரியர் பார்க்குறோம். வண்ணதாசன், புவியரசு, ஜெயகாந்தன், சமுத்திரம் அப்படிங்கிற ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க. உண்மை சுடும், கலைக்க முடியாத ஒப்பனைகள், பாலைப்புறா, இரவின் அறுவடை அப்படிங்கிற நூல் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு எது மேட்ச் தெரிஞ்சுதோ அதை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். பெரும்பாலும் கலைக்க முடியாத ஒப்பனைன்னு சொல்கிறோம். இந்த நூல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தோம் அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனை, எனக்கு கேள்விப்பட்டது போல் நான் சொன்னால் சரியில்லை, உங்களுக்கு கேள்விப்பட்டது போல் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா உண்மை சுடும் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். உண்மை சுடும் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். அடுத்ததாக பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. பாலைப்புறா. இரவின் அறுவடை என்ற நூலின் ஆசிரியர் இது தப்பாக சொல்லிட்டனோ பாருங்கள். உண்மை சுடும் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன் சரி. கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன் சரிதான். அடுத்ததாக
பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் பாலைப்புறா, புவியரசு இல்லை, பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் சமுத்திரம். இரவின் அறுவடை என்ற நூலின் ஆசிரியர் தான் புவியரசு. அப்போ எந்த ஆர்டரில் இருக்குது? 3, அடுத்ததாக 1, 4, 2. எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? ஆப்ஷன் பி சரியான விடை. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், வாணிதாசன், பாரதிதாசன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. பிரெஞ்சு அரசுனாவே அந்த விருதோடைய பேர் என்ன? செவாலியர் விருது தான். நாம் இந்தியாவில் வந்து சொல்கிறது போல பத்ம பூஷன், பத்ம விபூஷன், சாகித்ய அகாதமி, இது எல்லாமே இந்தியாவில் கொடுக்கக்கூடியது. பிரெஞ்சு அரசு அப்படின்னா அதை பார்த்துடணும். பிரெஞ்சு அரசுனாவே நம்ம அடுத்தது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரெஞ்சு அரசு கொடுக்கக்கூடிய விருது செவாலியர் விருது. யாருக்கு? யார் வாங்கியிருக்கா? வாணிதாசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் மேத்தா, முடியரசன், கண்ணதாசன், மருதகாசி. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் பாரதியார், கண்ணதாசன், வே. ராமலிங்கனார், பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படும் வே. ராமலிங்கனார். அடுத்ததாக பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்தல். பாடப்புத்தகத்திலே இருக்குது. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அப்படின்னா என்ன? நிறைய பேர் சொல்லலாம், என்னென்னா தண்ணீர், பச்சை தண்ணி தான் நெருப்பு அணைக்கும் அப்படின்னு சொல்ல. இல்லை, சுடு தண்ணியும் என்ன பண்ணும் அப்படிங்கன்னா வெந்நீரும் நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. இது பாடப்புத்தகத்தில் இருக்குது. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. இது ஒரு பழமொழி. கோடிட்ட இடத்தை நிரப்புதல் தான். பழமொழியை விடுபட்ட சொல்ல கண்டறிதல். அடுத்ததாக கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் அப்படிங்கிறது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு இணை மோனை கேட்டிருக்காங்க. இணை மோனை. மோனை என்னென்ன? முதல் எழுத்து ஒன்றி வருதல். முதல் எழுத்து மற்றதை பார்க்கலாம், பிரச்சனை வரும்போது தான் நம்ம போகிறோம். மோனை அப்படின்னா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருதல். ஆப்ஷனை பாருங்கள். முதல் எழுத்து ஒன்றி வருதா? பி வரல. ரெண்டாவதாக பாருங்கள், கா சே, சியும் வரல. இணை மோனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இணை மோனை கேட்டிருக்கிறாங்க. ஒன்று ஆப்ஷன் இது ரெண்டில் தான் வந்தாகணும். அப்போ முதல்ல என்ன சொல்கிறோம்? இணை அப்படின்னா என்ன? அடி அப்படிங்கிறது முதல் அடி, இரண்டாம் அடின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், கடிந்தொரார் முதல் இணை, இணைகள் அந்தந்த வார்த்தைகளுடைய இணை தான். அப்போ கடிந்தொரார் என்பது இணை மோனை. அடுத்தது எதுகை கண்டறிதல். எதுகைன்னா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல். முதல்ல வார்த்தையை பார்க்குறோம். நீ ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு இது வார்த்தைக்கு முன்னாடி எதுகை அப்படின்னா என்ன? இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்துனா பார்க்குறேங்க, ரு. இரண்டாம் எழுத்து ரு. சிறுங்கி மருங்கு, ரு. இது ஒன்றி வருது. வேறு இருக்குதான்னு பார்க்குறோம். அடுத்ததாக என்ன? இரண்டாம் எழுத்து ரா. இங்கே இன்னு இல்லை. அடுத்தது இங்கு ரு, இதுவும் இல்லை. ரை, ரா இல்லை. அப்போ சிறுங்கி மருங்கு என்பது எதுகை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. கட்டளையா, எதிர்மறையா, செய்தியா, செய்வினையா? அப்படின்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்பது செய்தி தொடர். அடுத்ததாக எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இது ஒரு சென்டென்ஸ், வாக்கியம். இந்த வாக்கியத்திற்கான வினா எது சரியாக இருக்கும்? பொருள் விளங்கும் சொல் யாது? இல்லை. இயற் சொல் வகைகள் யாவை? இல்லை. எளிதில் பொருள் விளங்காத சொல் யாது? இல்லை. அப்படின்னா என்ன? இயற் சொல் என்பது யாது? அப்படின்னா இயற் சொல் என்பது யாது? அதற்கான பதில் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அடுத்தது தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ற வாக்கியம். இதற்கான சரியான வினா நன்றிக்கு வித்தாவது எது? இல்லை.
என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னா, என்றும் இடும்பை தருவது எது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுதான் சரியான ஆன்சர். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பெயரெச்சம், வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், எதிர்மறை வினையெச்சம். அப்படின்னா கலங்கு என்பது வினையெச்சம், கலங்காது அது எதிர்மறை வினையெச்சம். கலங்காது, செய்யாது, போகாது அது எதிர்மறையை குறிக்கக்கூடியது. அப்போ எதிர்மறை வினையெச்சம். அடுத்ததாக பொருட்பெயர், அதாவது பொருள்கள் அதற்கான இலக்கணத்தோடு பொருத்துகிறோம். இங்கே இருக்கக்கூடியது மாலை, இரவு, முகம், கை, நாற்காலி, புத்தகம், வேலூர், நாமக்கல். இது பொருத்துகிறோம். பொருத்தும்போது பார்க்குறோங்க, இடத்தை பாருங்கள். வேலூர், நாமக்கல் அப்படிங்கிறது இடப்பெயரா? இங்கே இடப்பெயர் இருக்குதான்னு பாருங்கள். பிக்கு 4. அடுத்த ஆப்ஷனே நீங்கள் போக தேவையில்லை. 1 அப்போ அடுத்தது போட்டி இருந்தால் தான் நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். அப்போ பிக்கு 4 உள்ளது எது? ஆப்ஷன் பி சரியான விடை. மற்ற வேணுமா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். வேறு என்ன சொல்லலாம்? நாற்காலி, புத்தகம் அப்படிங்கிறதுனா என்ன? நாற்காலி, புத்தகம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? பொருள் பெயர். அடுத்ததாக முகம், கை என்பது சினை பெயர், உறுப்புகளை குறிப்பது. அடுத்ததாக மாலை, இரவு காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 3, 4, 1, 2 சரியான விடை. அடுத்ததாக அகரவரிசையில் எழுதுக. தகர வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக. அவங்களே என்ன வரிசைன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அகரவரிசையில் எழுதுகிறோம். முதல்ல என்ன? திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. நம்ம மெட்டீரியலில் குரூப் 2ல் பார்த்துருப்போம். எந்தெந்த வகையெல்லாம் வினாக்கள் அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். பாருங்கள், தகரம் தாவில் தான் ஆரம்பிக்கணும். முதல்ல தா, தா குறில் நெடில் வந்துடணும் முதல்ல. தங்கம், தாழ்பால், மீதி எதுவும் வரல. இங்கே பார்த்தோன்னா தங்கம் ஆரம்பிக்குது, இருந்தாலும் எங்கே போகுது? தீக்கு போயிடுது 2வது வார்த்தை. அதனால் அது வராது. ஃபஸ்ட்டு வரல, செகண்டும் வரல, தேர்டும் வரல, 4th தான் தங்கம், தாழ்பால், திண்ணை, தீது, திண்ணை, தீ, தீது, துணை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது அகரவரிசை. இது அங்கே இதனுடைய வகைகளில் உயிரெழுத்து வரலாம், மெய்யெழுத்து வரலாம், உயிர்மெய் எழுத்தும் வரும். முதல்ல பார்க்கும்போது தகர வரிசையில் வந்துச்சு. 2வது இதை பார்க்கும்போது இது கூட உயிரெழுத்தும் வந்திருக்கு பாருங்கள். உயிரெழுத்து கூடயும் நம்ம முதல்ல பொருத்தணும். உயிரெழுத்து வரும்பொழுது உயிரெழுத்து வராத ஆப்ஷனை நம்ம ஓரம் கட்டிடுவோம். அப்போ பார்த்தோன்னா உயிரெழுத்து வராத ஆப்ஷன் இது இருக்குது. மீதி 3லேயும் உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. இதில் உயிரெழுத்தில் எது முதல்ல வரும்? ஊ தான் முதல்ல வரும். அப்போ இது ஏ வந்ததால் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ இதில் பாருங்கள், உழவு முதல் எழுத்து. 2வது இன்னொரு உயிரெழுத்து இருக்குது, ஏர் அப்படிங்கிறது. ஆனால் ஏருங்க 2வது ஆப்ஷனில் போயிடுச்சு, இல்லை. அப்போ சரியான விடை சி. நட என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்றுனா என்ன? முடிஞ்சிருது, வாக்கியம் முற்று பெற்றுடும் சொன்னால். நட என்ற சொல்லின் வினைமுற்று நடந்தான். அடுத்தது சான்றோர் பாலர் ஆப, சாலார் பாலர் ஆகுபவே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகையா, புறநானூறா, நற்றிணையா, ஐங்குறுநூறா? இதில் புறநானூறு என்பது சரியான விடை. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மலையூர், காட்டூர், மருதூர், மணிப்பூர். இதெல்லாம் இந்த ஊர்கள் எல்லாமே மலையூர், காட்டூர், மருதூர் எல்லாம் ஒரு ஊர் பெயர். மணிப்பூர் என்பது ஒரு மாநிலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சி சரியான விடை, பொருந்தாத சொல். அடுத்தது ஒயில் விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை கண்டறி. இதெல்லாம் பாடப்புத்தகத்திலே நேரடி வினாக்கள். சில வினாக்கள் மட்டுமே வெளியில் இருந்திருக்கும். 90% வினாக்கள் பாடப்புத்தகத்திலிருந்து நேரடியாகவே வந்திருக்கும். அப்போ இதுக்கானது கடல் காற்றா, சுழல் காற்றா, நிலக்காற்றா, பெருங்காற்றா அப்படின்னு பார்த்தோம்னா சுழல் காற்று என்பது சரியான விடை. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குலத்தில் பிழைகள். இது என்ன பிழை? திருத்தமான வாக்கியம். இது பிழையோடு இருக்குது வாக்கியம், நம்ம அதை திருத்தி சொல்லணும். மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படிங்கிறது வாக்கியம். சரியான வாக்கியம் மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஏற்கனவே அல்லை அப்படின்னு தான் வந்திருக்கு, அதே வாக்கியம் தான் இங்கேயும் வந்திருக்கு, குலத்தில் பூக்கும் மலர் அல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது.
ரெண்டாவது என்னன்னு சொல்கிறோம், அல்லைன்னு வராதுன்னு சொன்னோம். அப்போ என்ன அல்ல அப்படிங்கிறது பிழை. என்ன பிழைங்கிறது நம்ம அதில் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறோம், அன்று என்பது தான் இதற்கான சரியானது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரியான விடை. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது என்ன பண்ணும், கத்துமா, அலறுமா, கர்ஜிக்குமா, எக்காலமிடுமா? எருது எக்காலமிடும். அங்கை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா இப்படி எழுதலாம், அங்கு கூட்டல் கையா, அகம் கூட்டல் கையா, ஆ கூட்டல் இங்கு கூட்டல் கையா, அகம் கூட்டல் இக்கு கூட்டல் ஐயா. அப்போ அங்கையை பிரித்து எழுதுனா அகம் கூட்டல் கை என்பது சரியான விடை. வழுவு சொல்லற்ற தொடர் எழுது. வலது பக்கம் சுவரில் எழுதாதே, வலப்பக்கச் சுவரில் எழுதாதே, வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே, வலது பக்கச் சுவற்றில் எழுதாதே. இதில் வழுவு சொல்லற்ற தொடர் எதுனா வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. வலப்பக்கம் சுவரில் தான் வரும், சுவற்றில் வராது. அதற்கான விதிகள்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? சுப்புரத்தின தாசனா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரா, புரட்சிகவி பாரதிதாசனா, மகாகவி பாரதியாரா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர், புகழ்பெற்ற பாடல் வரிகள் இதெல்லாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் வள்ளலார், திருமூலர், அருணகிரிநாதர் தாயுமானவர். யார் பாடினாங்கன்னா திருமூலர் தான். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடிய சித்தர் பாம்பாட்டி சித்தரா, கடுவெளி சித்தரா, பட்டினத்தடிகளா, திருமூலரா? இப்போ இது பாடியது யாருன்னா கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? பாம்பாட்டி சித்தரா, போகரா, புலப்பாணியா, திருமூலரா? இதில் சித்தர்களில் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். எழுதப்படாத பாடல் எனப்படுவது எது? எழுதப்படாத பாடல்லாம் வாய்மொழி பாடல்னு சொல்கிறது, வாய்க்கு வந்தபடிலாம் பாடுறது. சங்கப்பாடல், புறப்பாடல், அகப்பாடல் எல்லாமே எழுதப்பட்டு ஒரு வழியாக அடுக்கி வைக்கப்பட்ட பாடல்கள் இது எல்லாமே. ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் தான் எழுதப்படாத பாடல்கள். குறவஞ்சி என்பது சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம், உரைநடை இலக்கியம். இதில் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். நாம் டிஎன்பிஎஸ்சி கொஷினை எல்லா கொஷினும் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லா கொஷினையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ரிப்பீட்டடாக தான். ஏன் அப்படின்னா கேட்கப்பட்ட வினாவை தான் திரும்ப திரும்ப கேட்க முடியும். அது கேட்கின்ற முறைகள் தான் மாற்றி கேட்குறாங்க, வினாக்கள் விடைகள் ஒன்று தான். அதனால் நாம் குரூப் 4ன்னு ஒரு 10 கொஷினை பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே தொடர்புடையதாக தான் இருக்குது, தெரிஞ்ச கொஷின் போல் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேட்கும் முறைகள் மாற்றிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும். இப்போ சமீபத்தில் குரூப் 4ல் கேட்டிருந்துருக்காங்க குறவஞ்சி என்பது. அப்போ இது சிற்றிலக்கியம். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? யாருன்னா குற்றாலநாதரா, முருக பெருமானா, மதுரை சொக்கநாதரா, திருமாலா? அப்போ தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாத புலவர். வீரமா முனிவர் இயற்றிய நூல் எது? நற்கருணை தியான மாலை, தேம்பாவணி, தாமரை தடாகம், மோட்ச பிரயாணம். இதில் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதில் மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் கோலியாத்து, தாவீது, இயேசுபெருமான், சூசை மாமுனிவர். இதில் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். அடுத்ததாக அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது 1. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. சரிதான், அது ஸ்டேட்மெண்ட் 1 சரியானது.
இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். அகநானூறினுடைய வேறு பெயர் நெடுந்தொகை. சரியானது தான். இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இங்கே தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? 8 தொகை நூலில் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். 8 தொகை வேறு, 10 பாட்டு வேறு. திரும்பவும் இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறோம். இல்லை, அப்போ இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று கிடையாது. அடுத்தது, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அகநானூறு. ஆமாம், ஒரே புலவரால் பாடப்பட்டது கிடையாது. பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல் தான் இந்த அகநானூறு அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் 4 சரி. அப்போ இருக்கிறதுல பாருங்கள் 3 மட்டும் தவறு, மீதியெல்லாம் இது சரியானது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். கம்ப ராமாயணம், ராமாயணம், ராமாவதாரம், ராமகாதை. அப்போ கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகன், ராமன், ராவணன், கும்பகருணன். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என பாராட்டப்படுபவன் குகன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? இளங்கோவடிகளா, பாரதியாரா, கம்பரா, பாரதிதாசனா? மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். கம்பராமாயணத்தில் இந்த பாடல் வரிகள் இருக்கும். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தது யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? சீனாவில் உள்ள பெய்ஜிங் நூலகமா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமா, தேசிய நூலகம் கொல்கத்தாவா, கன்னிமாரா நூலகமா? ஆசியாவில் பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தது யார்? கோசலையா, கைகேயியா, மந்தரையா, வசிஷ்டரா? கம்பராமாயணத்தில் ராமனிட்ட போயிட்டு உன்னை விட பரதவன் நல்லவன் அப்படின்னு, நிறை குணத்தவன், நல்ல குணமுடையவன், குறைவில்லாதவன் அப்படின்னு புகழ்ந்து சொன்னது யாருன்னா கோசலை தான். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? வடலூர், கந்தக்கோட்டம், திருமயிலாப்பூர், மருதூர். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அன்னி பெசன்ட், பண்டித ரமாபாய், சாவித்திரிபாய் பூலே, டாக்டர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய், நீலாம்பிகை. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றியது தெய்வப்புலவரா? தெய்வப்புலவர்னா யாரை சொல்கிறாங்க? திருவள்ளுவர். கபிலரா, தொல்காப்பியரா, இளங்கோவடிகளா? அப்படின்னா தினையளவு போதா சிறுபுல் பாடலை பாடியது கபிலர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம், யாப்பெருங்கல காரிகை, புறப்பொருள் வெண்பா மாலை, நன்னூல் கண்டிகையுரை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே பாடல் வரி, புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. மருதை, மதிரை, கூடல், மருதூர். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என்று காணப்படுகிறது.
உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் என்பது பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது எது சரின்னு பார்க்குறோம். உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். உவேசா அவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியானது. செகண்ட், குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் உவேசா. சரிதான். மூணாவதா, உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். இல்லை. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் உவேசா, ராகவனார், பருதிமார் கலைஞர், பாசுகர சேதுபதி. இதில் யார்? சீவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பருதிமார் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள், பருதிமார் கலைஞர், பம்மல் சம்பந்தனார், ஆர்.எஸ். மனோகர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பருதிமார் கலைஞர். சிம்பிளாக சொல்லிடலாம் நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு. ஆனால் அது இந்த நாடகவியலுக்குள்ளே என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் விரிவுபடுத்தி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்கள் மற்றும் நூல் அதோடைய ஆசிரியர். முதல்ல பார்க்குறோம். இந்த பக்கமும் கமலாலயன், பீசா குப்புசாமி, சு சமுத்திரம், வண்ணதாசன் இவங்களுடைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம முதல்ல கமலாலயன் பார்க்குறோம். கமலாலயன் எழுதிய நூல் உனக்கு படிக்க தெரியாது. கமலாலயன் எழுதிய நூல் உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். அடுத்ததாக சு சமுத்திரன் எழுதிய நூல் காகித உறவு. காகித உறவு. வண்ணதாசன் எழுதியது கலைக்க முடியாத ஒப்பனைகள். இது புகழ்பெற்ற வரிகள் நூல். கலைக்க முடியாத ஒப்பனை என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். அப்போது 3, 1, 4, 2 சரியானது. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் உனக்கு படிக்க தெரியாது. அடுத்தது தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்கு இசைக்கருவி. மயிலாட்டமா, தப்பாட்டமா, தேவராட்டமா, கரகாட்டமா? தேவதுந்துபி அப்படிங்கிறது தேவராட்டத்தினுடைய இசைக்கருவி. பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பரளி சு நெல்லையப்பர், பாரதிதாசன், ரா.ஆ. பத்மநாபன், சுதானந்த பாரதியார். இவங்களில் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா.ஆ. பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மு. வரதராசனார், அண்ணா, பெரியார், காந்தியடிகள். இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது மூவா அவர்கள். அப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட
தமிழில் கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். அதே போல் 100 வினாக்கள் வந்து ஜென்ரல் சயின்ஸில் இருக்கும். அடுத்ததாக 100 வினாக்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு இயராக கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. நம்ம ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு வருடத்திற்கான வினாவை 3 பகுதியாக பார்க்குறோம். முதல் பகுதி பொது தமிழ், இரண்டாவது பகுதி பொது அறிவியல், மூன்றாவது பகுதி ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.